கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு அதிமுகவும் பிஜேபியும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழக்கு போடணும், வழக்கும் போட்டுடுறாங்க. ஒரு வழக்கு கூட அவங்களால குற்றம் நிரூபிக்கப்பட முடியவில்லை. ஏன் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல வைக்கக்கூடிய பிரதான பிரச்சாரம் என்னன்னாக்க திமுக ஒரு ஊழல் குற்றவாளி அப்படின்றத தான் வைப்பாங்க. ஆதாரம் இல்லாத அவதூறாகத்தான் அவங்களால பேச முடியுமே ஒழிய இப்ப ஜெயலலிதா சிறை தண்டனை 100 கோடி அபராதம் 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற மாதிரி ஒரு வழக்கு கூட திமுக மீது இல்லை. அதே போலத்தான் இன்று அவங்களுடைய கனவு எல்லாமே பொய்த்து போயிருது. அது போலத்தான் இன்னைக்கு ஒரு வழக்குல இருந்து நம்ம அமைச்சர் பெரியசாமி அவர்களை உயர்நீதிமன்றம் விடுதலை பண்ணிருக்கு. என்ன வழக்குன்னு பார்த்தா 2008ஆம் ஆண்டு ஜாஃபர் சேட்டு என்பவருக்கு வீடு முறைகேடாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு 2011ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் போடப்பட்டு சிறப்பு நீதிமன்றம் அந்த விசாரணையை நடத்திக்கிட்டு வந்தது. 2023ஆம் ஆண்டு அந்த மாதிரி எந்த ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றமும் நடக்கல, நிதி இழப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லி சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செஞ்சது. 2024ஆம் ஆண்டு சூமோட்டோவா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இந்த வழக்கை நடத்துறாங்க. நடத்திட்டு இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது இந்த வழக்குல சட்டவிரோத பண பரிமாற்றம் எதுவும் நடக்கல, நிதி இழப்பு எதுவும் நடக்கல, தவறு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பெரியசாமி அவர்களை இவரு நீதிபதி தர்மாதிகாரி விடுதலை பண்ணிட்டாரு. இப்பயும் அதிமுக காரங்க பிஜேபி காரங்க எல்லாம் தோல்விதான் அடைஞ்சாங்களே ஒழிய திமுக மேல ஒரு வழக்கு கூட போட முடியல, அவங்களால நிரூபிக்க முடியல, ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றங்கள்ல கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பதை போல திராவிட முன்னேற்ற கழகம் திறந்த புத்தகம் போல எல்லாத்தையுமே வெளிப்படையாக உண்மையாக நேர்மையாக செயல்படுறாங்க என்பதற்கு உதாரணம் தான். அதிமுகவாலையும் சரி பிஜேபியாலும் சரி ஒரு வழக்கு கூட அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியல. ஏன் இப்போ தேர்தல் நேரத்துல அண்ணன் நேரு அவர்கள் மேல கூட அமலாக்கத்துறை ரைடு விட்டாங்க. அது ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்களால பதிவு பண்ண முடியல. ஆனா பேப்பர்ல டிவியில வேணா பிளாஷ் பண்ணிக்கலாம். மக்கள் மத்தியில கெட்ட பேர் உண்டாக்க மட்டும்தான் அவங்களால முடியுமே ஒழிய சட்டத்தால திராவிட முன்னேற்ற கழகத்தை தப்பு பண்ணிட்டாங்க, ஊழல் செஞ்சிட்டாங்கன்னு ப்ரூஃப் பண்ண முடியாது என்பதற்கு உதாரணம் தான் பல வழக்குகள்ல விடுதலை பெற்று வந்துட்டாங்க. அதுல ஒரு வழக்கு இன்னைக்கு நம்ம அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வந்தது. மீண்டும் இந்த முயற்சியை அதிமுகவும் பிஜேபியும் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பீனிக்ஸ் பறவை போல எழுந்து வந்துகிட்டே தான் இருப்போம். நன்றி.